வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சிம்பிளான மீன் ரெசிபி பார்க்கலாம். இந்த மீனை வந்து நம்ம எப்படி பொரிக்க போகிறோன்றது தான் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளான ரெசிபி தான். இப்போ இந்த மீனை எடுத்து நான் நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த மீனுடைய மசாலாவுக்கு வந்து தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி கொஞ்சம், பெப்பர் தூள் கொஞ்சம், தனி மிளகாத்தூள் கொஞ்சம், கரம் மசாலா கொஞ்சம், ஒரு சின்ன ஆனியன் எடுத்திருக்கேன், ஒரு சின்ன தக்காளி, கொஞ்சமாக பூண்டு எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாம் வந்து நம்ம இப்போ ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதை நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன பண்ணணும், நம்ம வந்து கொஞ்சமாக இதை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும், கொஞ்சம் தண்ணி சேர்த்து. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் இந்த பேஸ்ட்டை, மீனுக்கான பேஸ்ட்டு. இந்த அரைச்ச பேஸ்ட் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மீனோடைய இந்த மாதிரி ஃப்ளஷ்ஷுக்குள்ளே நல்லா மேக்னேட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நம்ம இது ஃபுல்லாக தடவிடணும். இது மாதிரி ஃபுல்லாக தடவும் போது நம்ம இது மாதிரி தடவி வைக்கும்போது இது நல்லா ஊறணும். கொஞ்சம் நேரம் நல்லா குறைஞ்சது ஒரு நம்ம செய்யறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இது மாதிரி ரெடி பண்ணி கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து வெளியில் வச்சு மறுபடியும் இதை பொரிச்சு எடுத்தால் மீனுமே சாஃப்டாக இருக்கும். அப்புறம் அதில் இருக்க மசாலா எல்லாமே நல்லா உள்ளே பிடிச்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மீனுக்கு எல்லாம் மசாலா தடவி நல்லா ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம இதை என்ன பண்ணணும், கொஞ்சம் நேரம் எடுத்து ஃப்ரிட்ஜில் மூடி போட்டு வச்சிடணும். இப்போ நம்ம ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து வெளில வச்ச மீன் வந்து இப்போ நம்ம பொரிக்கிறதுக்கு தயாராக இருக்குது. இப்போ அதை எடுத்து இந்த மாதிரி தவாவில் வச்சு இப்போ நம்ம பொரிச்ச மீன் வந்து ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இனி இதை நம்ம சாப்பிட இது பண்ணிக்கலாம். நம்ம இப்போ மீன் பொரிச்சாச்சு, எல்லோரும் சாப்பிடுவாங்க.